புதுசு புதுசாக நிறையா ரெசிபிஸ் வரதுனால நம்ம எப்போவுமே வழக்கமாக வைக்கிற மட்டன் குழம்பு மறந்து போயிட்டோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்போவுமே வைக்கிற மட்டன் குழம்பு கூட கொஞ்சம் ஈரல் கிரேவி, இந்த ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு டக்குன்னு ஒரு எட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு வச்சிடலாம். மட்டன் குழம்புக்கு நல்லா 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்தாச்சு. இந்த மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மட்டன் வாங்குறப்பவே நெஞ்சு கறி, தொடக்கறி கூட கொஞ்சம் சுத்து கொழுப்புன்னு கலந்து வாங்கிக்கோங்க. குழம்பு நல்லா மணமாக ருசியாக இருக்கும். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி சேர்த்திட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுடலாம். பிரியாணியில் ஜாதிபத்திரி, மராட்டி முக்கு, பெரும்பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாத்தையும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பக்கம் ஒரு கடாயில் நல்லா சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா சுருளை வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்லா சுருளை வதங்கி வரப்போ புதினா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் பிரியாணி செலவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துனதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துட்டு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்காச்சும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் நல்லா தண்ணி விட்டுருக்கும். இந்த சமயத்தில் மஞ்சள் தூளும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து விட்டுடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி வரமிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ அது கூடவே கரம் மசாலா ஒரு 2-3 ஸ்பூன், இது நான் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்ச பொடி. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி மூடி வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ மசாலா பொடி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வதக்கி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி அரைச்ச விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கலந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் உப்பு கொஞ்சம் காரம் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் மேற்கொண்டு கொஞ்சம் கலராகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வரமிளகாய் தூளும் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சு நீங்கள் எத்தனை விசில் மட்டனுக்கு விடுவீங்களோ அத்தனை விசில் விடுங்க. நான் ஒரு 5 விசிலுக்கு பக்கத்தில் விட்டு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் எல்லாம் இறங்கினதும் வெயிட் எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி தேங்காய், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி அப்படியே கொஞ்சமாக விட்டுருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுங்கிறதுக்காக அதையும் சேர்த்திட்டு இது சீரகம், மிளகு பொடி இது ரெண்டுமே சமமான அளவு எடுத்து வறுக்க வேணாம், அப்படியே மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வித நான்வெஜ்ஜுக்கும் இது 1 ஸ்பூன் சேர்த்துனா குழம்பு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு தான் எடுக்கணும். இப்போ தேங்காய் விழுது சேர்த்துனதுக்கப்புறம் இந்த பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டு நல்லா கதக்கதன்னு கொதிக்க விட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இப்போ ஈரல் கிரேவியே பார்த்துடலாம். ஈரல் கிரேவிக்கு நான் மட்டன் கூடவே 1/2 கிலோ அளவுக்கு ஈரல் வாங்கியிருந்தோம். அதை கழுவி நல்லா எடுத்துக்கிட்டாச்சு. மட்டன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி வதக்கின அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காய்ச்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திட்டு பொடிசா நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்திட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க. தக்காளி இந்த சமயத்தில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிருக்கும். இந்த சமயத்தில் ஈரலை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஈரல் கூடவே கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி சேர்த்திக்கோங்க. நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாக்கா ஈரல் நல்லா தண்ணி விட்டுருக்கும். இந்த சமயத்தில் மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனுன்னு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கும். இந்த சமயத்தில் ஈரல் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக அமுக்கிறப்பவும் அமுங்குற மாதிரி வந்துச்சுன்னா ஈரல் வெந்துருச்சின்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கூட வேக விடுங்க. ஈரல் இன்னமும் கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக சிம்மில் வச்சு அந்த பக்கம் அடுப்புக்கு மாற்றி வச்சாச்சு. இந்த பக்கம் பிரியாணி செய்கிறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பிரியாணியோட ரெசிபியும் கூடி சீக்கிரமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ போட்டதும் அதையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்ச ஈரல் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கத்தில் வெந்துட்டு இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி இது கூட கரம் மசாலாவும் நான் அரைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, சீரகம், மிளகு பொடி, அதை இதுலையும் நல்லா சேர்த்து விட்டுடலாம். எப்பவுமே இந்த கரம் மசாலா, சீரகம், மிளகு இதெல்லாம் கடைசியில் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்து விட்டு இறக்கி வச்சாக்கா நல்லா இருக்கும், காரல் ஏறாமல் இருக்கும். ஈரல் கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கரம் மசாலா, சீரகம், மிளகு தூளும் நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கதக்கதான கொதிச்சதும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டாக்கா சூப்பரான ஈரல் கிரேவியும் ரெடி. இந்த 2 ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு நிச்சயம்.